அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் தான் நடுவில் இருக்குது. மண்டே தீபாவளி. ஸோ இந்த வாரம் தீபாவளியை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னென்ன படங்கள்னா, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிப்பில் கீர்த்தி வாசன் சொல்லி அறிமுக இயக்குனர் அவரோட டைரக்ஷனில் வந்திருக்க படம் டியூடு. அதுக்கப்புறமா மாரி செல்வராஜ் அவர்கள் வாழை படத்துக்கு அப்புறம் பைசன் காளை மாடன் அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் ஹீரோவா ரப்பர் பந்து படத்துக்கு அப்புறம் அந்த மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் இந்த இந்த வாட்டி டீசல்னு ஒரு படம், அந்த படம் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும். அது இல்லாமல் நட்டி நட்ராஜ் அவர்களோட கம்பி கட்டுற கதை. ஸோ டோட்டலாக 4 படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு நேற்றுக்கு. இதில் 4 படமும் ஓரளவு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் பெற்றுட்டு வருது. ஸோ இந்த படங்களில் டியூடு படத்துக்கு ஓரளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மற்றும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் பெற்றுட்டு வருது. ஸோ இன்றைக்கி நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் டியூடு தான். இந்த படம் நான் பார்த்துட்டேன். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. ஏன்னா இந்த வருஷம் அதிகமாக படங்களுக்கு மியூசிக் பண்ணார்னு எதிர்பார்க்கப்பட்ட சாய் அபயங்கர் அவரோட முதல் படம் இந்த டியூடு தான். ஸோ அதுக்காக இந்த படத்துக்கு ஊரும் பிளட் பாட்டம் வைரல் ஆயிடுச்சு. அதோட படத்தோட அந்த ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நல்லா பரபரப்பாக போச்சு. தெலுங்குலேயும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இந்த படத்துக்கு இன்னைக்கு தெலுங்குலேயும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. ஸோ தமிழ்லையும் ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ, நல்ல கலெக்ஷன்ஸும் இந்த வருஷம் வந்த படங்களில் ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 22 கோடி நேற்று வசூல் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கலெக்ஷன் தான், ஓப்பனிங் தான் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படத்தோட ஹைப்புக்கு காரணமான விஷயங்கள், படத்தில் நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். அதில் ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் கிட்டத்தட்ட இயக்குனர் புரட்சி திலகம் பாக்யராஜ் அவர்கள் பாணியில் வந்திருக்க ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னென்னா, சரத்குமார் அவர்கள் மினிஸ்டர் இருப்பாங்க. அவரோட தங்கச்சி பையன்தான் ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன். அவர் முறப்பொண்ணான மமிதா பைஜு கல்யாணம் பண்ணிக்கணுன்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவார். ஆனால் மமிதா பைஜு அதை நிராகரிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மமிதா பைஜு இவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இவர் நிராகரிச்சிருவார். இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் 2 பேர் வாழ்க்கையில் நடக்கும். அது என்ன நடந்தது, அந்த திருப்பங்களுக்கு அப்புறம் என்னென்ன ஒரு தீர்வு வந்ததுன்றத பரபரப்பான சென்சிட்டிவான கிளைமேக்ஸோட சொல்லி முடிக்க தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் தான். அவர் தேர்ந்தெடுக்க படங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்ல ஒரு கதைக்களமாக இருக்கும்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் போன வருஷம் ரிலீஸ் ஆன டிராகன், அந்த படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆன டிராகன், அந்த படமும் நல்லா கவனம் ஏற்றுச்சு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம், அந்த படம் வெற்றிக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த படம் நல்ல கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு வழக்கம் போல். அவர் இந்த படத்துக்கு டைரக்டர் வைத்தீஸ்வரன். அவர் அறிமுக இயக்குனர் தெரியாத அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி சுதா கங்கரா அவர்களோட இறுதி சுற்று, இந்த மாதிரியான படங்கள், சூரிய போற்று மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு முதல் படம் நம்ப முடியல, நல்ல சிறப்பான படத்தை கொடுத்துருக்காரு. அவர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான கதையை ரெடி பண்ணி சிறப்பாகவே படத்தை நல்ல ஒரு பாசிட்டிவ் படமாக, வசூலை குவிக்கக்கூடிய படமாக தீபாவளிக்கு சிறப்பான படங்களில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அளவில் தரமான படத்தை கொடுத்துருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் அவரோட கேரக்டரை அவர் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய அளவில் அவருக்கான கேரக்டரை நல்லாவே உள்வாங்கி நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் படத்தில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் போக போக மெச்சூரிட்டி காமிக்கிற கேரக்டரு. அவர் நல்லாவே அதை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த கல்யாண வீட்டில் கலாட்டா பண்ணுறது, நம்ம எக்ஸோட கல்யாணத்தில் கலாட்டா பண்ணுறது, அதுக்கப்புறம் மமேஜா பாஜு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, அவங்க ரிஜெக்ட் பண்ண திரும்ப அவங்க ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இவர் ரிஜெக்ட் பண்ணுவார். அப்புறம் இவர் ப்ரப்போஸ் பண்ணுவார், அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நல்லா எமோஷனலாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படம் சிறப்பான படங்களில் ஒன்றா அமைஞ்சிருக்கு. இந்த படமும் நல்ல ஒரு படமாக வந்திருக்கிறதுல நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். அவர் டைரக்டராகவும் இருக்கிறதால இன்னொரு டைரக்டருக்கு அவர் நல்லாவே அந்த கதையை உள்வாங்கி நல்லாவே ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணி நல்லாவே நடித்து கொடுத்துருக்காரு படத்தில் அவர் தான் மெயின் பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்கிறாரு. படத்தில் முக்கியமான இன்னொரு கேரக்டர் ஹீரோயின் பைஜு, மமிதா பைஜு. அவங்க ஏற்கனவே பிரேமுள்ள படத்தில் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சிறந்த நடிகை அவங்க. இந்த படத்தில் எல்லா ஸ்கோப்புக்கும் உள்ளான அந்த ஒரு ஒரு எல்லா ஸ்கோப்பும் இந்த படத்தில் இருக்குது. அவரோட ஆக்டிங் ஸ்கில்லுக்கு தேவையான எல்லா ஸ்கோப்பும் நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த கேரக்டர் கொஞ்சம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி கதை, அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கிரே ஷேட் மாதிரியான ஒரு கேரக்டரை நல்லாவே உள்வாங்கி நல்லாவே பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்க கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் படத்தில் அவங்க வர சீன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜு ஒரு சிறந்த நடிகை தமிழுக்கு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இனி வருங்காலங்களில் நிறைய தமிழ் படங்களில் பார்க்கலாம் மமிதா பைஜு. ஏற்கனவே பிரேமலு படத்தில் கவனம் ஈர்த்து பல விருதுகள்லாம் வாங்கினாங்க மலையாள நடிகை. ஸோ தமிழுக்கு நல்ல சிறந்த அறிமுகமாக இருக்கும் இந்த படம். அவங்களும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் முக்கியமான ஃபன்னாக கொண்டு போகிற முக்கியமான கேரக்டரில் வித்தியாசமான கேரக்டரில் சரத்குமார் அவர்கள். அவர் வர படங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுது. சமீபத்தில் வந்த போர் தொழில் மாதிரியான படங்கள், 3 BHK படங்கள் மாதிரி இதுலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான். ஒரு அமைச்சர் மாதிரியான கேரக்டரு. அந்த கேரக்டர்லேயே அவர் வந்து ஓரளவு ஃபன்னாக எழுதியிருக்க மாதிரியான கேரக்டரு. அவர் நல்லாவே அதை உள்வாங்கி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை படத்தில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இனி இது மாதிரியான கேரக்டர்கள் நிறைய பார்க்கலாம். சரத்குமார் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் டிராவிட் செல்வம், பரிதாபங்கள் சேனலில் வர அந்த டிராவிட் அவர் தான் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோலில் வந்திருக்காரு ஹீரோ ஃப்ரெண்டாக. அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு குணச்சித்திர கேரக்டர் மாதிரி. அப்புறம் காமெடி நடிகர், தெலுங்கு காமெடி நடிகர் சத்யா வந்து ஒரு சின்ன ரோல் வராரு. அவர் கேரக்டர் இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம். அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு படங்களில் ஹீரோவாக பண்ணியிருக்கிற ரிதிக் அருண் வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் மாதிரி ஒரு கொடுத்து துணை நடிகர் மாதிரி போட்டிருக்காங்க. அவர் கேரக்டர் இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம். ஏன்னா அவர் தான் வந்து படத்தில் அவரை சுற்றியும் கொஞ்சம் கதைகள் போகும். அவருக்கு என்ன பேக்ரவுண்டுன்றதை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக எழுதியிருக்கலாம். அது இல்லாமல் ரோகிணி அவர்களும் அம்மா கேரக்டரை வழக்கமான அந்த ஒரு கேரக்டரை வந்து நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க சிறப்பான நடிப்பால். அவங்களும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இவங்க தான் முக்கியமான கேரக்டர் நல்லா எழுதினால அவங்களே படத்தை பாதி ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக்கு சாயா பேங்கர், ஊரும் பிளட் பாட்டு நல்லாவே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் பிஜிஎம்மும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஓகே தான், நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு படம்னு தெரியாத அளவுக்கு நல்லா சிறப்பாக கொண்டு போய்ட்டு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படத்தில் கேமரா, அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட்டு, ஜாக்கி சான் ஃபைட் மாதிரியான ஃபைட்டுகள் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. கொரியோகிராஃபி, ஸ்டண்ட் கொரியோகிராஃபி நல்லாயிருக்கு. படத்துக்கு படமும் நல்லா கலர்ஃபுல்லாக ரிச்சாகவே இருக்குது. கேமரா ஆங்கிள்ஸும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விறுவிறுப்பாக போகுது, ஜெட் ஸ்பீடில் போகுது. செகண்ட் ஹாஃப் கூட நல்லாவே போகுது. படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது. என்ன கிளைமேக்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கிளைமேக்ஸாக முடிச்சிருக்கலாம். ஓரளவுக்கு ஹாப்பி எண்டிங் மாதிரி முடித்த மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். படத்தில் மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னென்னா இந்த படங்கள் வந்து 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அது இல்லாமல் சில பேருக்கு படம் கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி தெரியலாம் சில 80ஸ்ல உள்ளவங்களுக்கு. ஏன்னா அந்த உறவுகள் பற்றியான உறவு சிக்கல் மாதிரியான படம் இது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் இந்த படம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா வேகமாக போகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி. செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் எழுதியிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் வந்து நல்ல எண்டிங்கு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக போயிருக்கும். ஸோ அதை மட்டும் இயக்குனர் நல்லா கவனிச்சு பண்ணியிருக்கலாம். ஸோ மற்றபடி இந்த படத்தில் வந்து சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயம் வந்து இந்த இந்த ரிதிகாரனும் மமிதா பைஜு கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் சில உறவு சிக்கல்கள் கையாண்ட விதத்தை கொஞ்சம் நெருடலாக இருக்கும். சில பேருக்கு வந்து அது வேறு வழி இல்லை, அப்படி தான் கொண்டு போய் அவனை படத்தைன்ற மாதிரி தான் எழுதுன மாதிரி இருக்குது ரைட்டிங்கில். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்மளை யோசிக்க விடாத அளவுக்கு விறுவிறுப்பாக போகுது. ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு முதல் படமே தெரியாத அளவுக்கு இயக்குனர் நல்லாவே கையாண்டிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் வந்து எல்லாருமே அவங்க கேரக்டரை நல்லாவே உணர்ந்து பண்ணியிருக்காங்க. அதனால படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பாக்யராஜ் அவர்கள் படம் மாதிரியான டைப்பில் உள்ள ஒரு படம். இப்போதைய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டட் வெர்ஷன் கொடுத்த மாதிரி நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. எப்படி போகணும்னு தெரியாத அளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு சில இடங்களில் ட்விஸ்ட்டும் வச்சு நல்லாவே விறுவிறுப்பாக முடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கிளைமேக்ஸ் யோசிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் இதாக இருக்குது. சில இடங்கள் கிரிஞ்சி மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். படத்தில் ஒரு 10-20 நிமிஷம் மட்டும் ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கும். அதை மட்டும் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ நம்மளோட ரெக்கமெண்டேஷன் தேட்டரில் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ தேட்டரில் பார்த்து தான் அந்த ஒரு கலர்ஸ், ப்ரெசன்ஸு, காமெடி எல்லாமே மாப் க்ரௌடில் பார்த்து தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படம் தீபாவளி ரிலீஸாக வந்திருக்கு. தீபாவளி காமெடி அந்த ஜேனரில் நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படம். இன்னும் ஒன் டைம் வாட்சபிள் தான், நல்லாவே இருக்கும். எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஸோ இந்த படம் US-16 கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான ஒரு இதுதான். படத்தில் வந்து எந்த ஒரு செக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், வல்கர் சீன்ஸ்லாம் இல்லை. இதெல்லாம் ப்ரொபார்ட்டி இஷ்யூஸ் 2-3 இருக்குது. அதனால் US-16 அது கரெக்டான டிசிஷன் தான். US-16 16 வயசுக்கு 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த படத்தை பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை, பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மற்ற படங்கள், தீபாவளி ரிலீஸ் படங்கள் ஒன்று ஒன்றா வந்து ரிவ்யூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒருத்தரையே மனசுலாம் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம்.